இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளை பிரமாணமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஊரோடு ஒத்துவாள் என்பது நம்முடைய தேசத்தின் பழமொழியாக காணப்படுகிறது. ஊரோடு ஒத்துவாள் என்றால் நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும் நம்ம அருகில் உள்ள மக்களோடு அன்புடனும் ஆதரவுடனும் நாம் இருக்கணும், அதுதான் அதோட அர்த்தம். ஆனால் நம்மில் அநேகர் ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னா அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களோடும் நம்ம ஒத்து போக வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இராதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். தீமை செய்ய திரளான நபர்களை பின்பற்றக்கூடாது. எல்லோரும் சொல்கிறதுனால அதுதான் சரி என்று நினைத்து அவர்கள் பக்கம் சாயாதபடி நீதியின் பக்கமாக நம்ம நிற்க வேண்டும். நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்கள் பக்கம் சாய்ந்து போகக்கூடாது. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வந்தனும் அதிகாரம் உள்ளவனும் பெரியவனுமாய் இருக்கிற மனிதனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும், சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிற மனிதனுக்கு முகதாட்சணம் செய்யாமலும் நீதியாய் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பணக்காரனாக அதிகாரமுள்ள பெரிய மனுஷனாக இருக்கிற அந்த மனிதனுக்கு முகஸ்துதி பண்ணணுன்றதுக்காக அவனுடைய முகத்துக்கு அஞ்சி அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லாதபடிக்கும், ஏழையாக இருக்கிற எளியவனாக இருக்கிற மனிதனுக்காக முகதாட்சணம் செய்து அவனுக்காக சொல்லணுன்றதுக்காக நீதியை புரட்டாதபடிக்கும் நீதியாய் நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் என்கிற ராஜா நாபோத் என்கிற மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை விலைக்கு வாங்கணும்னு சொல்லி கேட்டபோது அவன் தன்னுடைய சுதந்திர வீதத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுனால இவன் விசனமாக இருந்தபோது அவனுடைய மனைவி பொய்யான 2 சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தி நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சாட்சி சொல்லும்படியாக சொல்லி அவனை கல்லறிந்து கொல்லும்படியாக சாட்சிக்காரர்களை ஏற்படுத்தினான். மூப்பரும் பெரியவர்கள் அநேகர் அந்த பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாபோத்தை கல்லறிந்து கொன்றார்கள். திராட்சை தோட்டத்தை ஆகாப் எடுத்து கொண்டான். தீமை செய்ய திரளான நபர்களை பின்பற்றக்கூடாது. அந்த பட்டணத்தில் உள்ள மூப்பர்களும் பெரியோர்களும் அரசி சொன்னதுனால நியாயத்தை புரட்டி நீதிமானாக இருந்த அந்த நாபோத்தை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்படி இல்லாதபடி நம்ம நீதியின் பக்கமாக நம்ம நிற்க அழைக்கப்பட்டவர்கள். அன்புள்ள ஆண்டவரே, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்று கர்த்தர் நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவருடைய பக்கம் நாங்கள் சாயாதபடி சத்தியத்தின் பக்கம் நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை தாங்க. என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் என்று நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளின்படியாக நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நியாய விசாரணையில் நீதியோடும் நேர்மையோடும் தேவனுக்கு பயந்து நாங்கள் செயல்படத்தக்கதான கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.